முதல் வணக்கம் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம்ங்க. நான் உங்க டாக்டர் அரவிந்த். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, மக்கள் மத்தியில் இருக்கிற காமனான கன்ஃபியூஷன். சில டெர்மினாலஜிஸ்லயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குங்க. ஹார்ட் அட்டாக்னா என்ன, கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன, ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன, இந்த மூணுமே வெவ்வேறு வியாதிகள்ங்க. இதை நிறைய நேரங்களில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ட் அட்டாக்னா என்ன, கார்டியாக் அரெஸ்ட்னா என்னன்னு பார்ப்போங்க. ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க இதயத்துக்கு போற முக்கியமான இரத்த குழாய்கள், 3 முக்கியமான இரத்த குழாய்கள் இருக்குங்க. LAD, LCX, RCAன்னு சொல்லுவாங்க. இந்த LAD, LCXன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துல இருந்து வர 2 கிளைகள் மாதிரிங்க. இந்த மரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா LMCA, லெஃப்ட் மெயின் கொரோனரி ஆர்டரின்னு சொல்லுவோம். அதுல இருந்து 2 முக்கியமான பிரான்ச் வருது. ஒன்று LAD, இன்னொன்று LCX. இந்த LADனா லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரி, LCXனா லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்டரி. உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு க்ளோஸ் டு 70% ஆஃப் தி ஹார்ட், 70 to 80% ஆஃப் தி உங்களோட ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த LADயும் LCXும் தாங்க. மீதி இருக்கிறத சப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் கொரோனரி ஆர்டரின்னு சொல்லுவோம், RCAன்ற ஆர்டரி. ஸோ இப்போ இந்த இரத்த குழாய்கள்ல ஒரு பிளாக் ஏற்படுறதுன்றது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் சில டிபிக்கலான சிம்டம்ஸ் தாங்க இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோஸ்டர்னல் டிஸ்கம்ஃபர்ட், நெஞ்செலும்புக்கு பின்னாடி இருந்து லெஃப்ட் சைட் ஆஃப் தி செஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. அந்த வலி வந்து யாரோ ஒருத்தர் மேலே ஏறி மிதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வலி. இந்த வலி லெஃப்ட் ஷோல்டருக்கோ இல்லை தொண்டைக்கோ இல்லை முதுகுக்கோ பரவற மாதிரி இருக்கும். இந்த வலி இருக்கும்போது கூட பயங்கரமா வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கும். இது டிபிக்கலான சிம்டம்ஸ். ஏடிபிக்கலான சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா மைல்டா கேஸ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி, லேசா நெஞ்செரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வெறும் வாந்தி வர மாதிரி இருக்கும். இதனால தான் இந்த ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் இருக்கிறவங்கள கூட ஹார்ட் அட்டாக்கா இருக்குமா இல்லையான்றத ஒரு ECG எடுத்தோ சம்டைம்ஸ் ஒரு எக்கோ, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம ரூல் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது பல நேரங்களில் பேஷண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க, மருத்துவர்களுக்கே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான சினாரியோ தான். இந்த ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும்போது வந்து இது ஹார்ட் அட்டாக்கா இல்லையான்னு ரூல் அவுட் பண்றது. ஆனா கார்டியாக் அரெஸ்ட்ன்றது கம்ப்ளீட்டா வேறங்க. கார்டியாக் அரெஸ்ட்ன்றது இதயம் கம்ப்ளீட்டா நின்னு போறது, இதயத்தோட ஹார்ட் பீட் 0 ஆகிறது, பம்பிங் கெப்பாசிட்டி சுத்தமா கம்மியாகிறது. இதுதான் வந்து கார்டியாக் அரெஸ்ட். இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம். அதாவது மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து சம்டைம்ஸ் கார்டியாக் அரெஸ்ட் நடக்கலாம். நான் சொன்ன பாத்தீங்களா இந்த லெஃப்ட் மெயின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் பிளாக்கேஜ் வரும்போது சம்டைம்ஸ் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். பட் ஆனா அதை தவிர பல காரணங்கள் இருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு. இந்த கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு தான் நம்ம இந்த CPR போன்ற ஆக்டிவிட்டிகள்லாம் செஞ்சு ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம முயற்சி பண்றது. ஹார்ட் அட்டாக்லாம் CPR பண்ணக்கூடாது. CPR பண்ண வேண்டியது கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு தான். மூணாவது இந்த ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாகிறது தான் வந்து ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் ஹார்ட் அட்டாக், போஸ்ட் ஹார்ட் அட்டாக் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வருது. அது தவிர உங்களுக்கு இந்த சுகர் இருந்தாலோ, அன்கண்ட்ரோல்டா சுகர் இருந்தாலோ, ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலோ, ஆல்கோஹால் எக்ஸசிவா சாப்பிட்டாலோ, சம்டைம்ஸ் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலையும் வந்து நமக்கு வரது தான் வந்து இந்த ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் ஃபெயிலியருக்கான வித்தியாசம் பார்த்தோம். அதை விட நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கோட சில டிபிக்கல் சிம்டம்ஸையும் சொன்னேன், ஏடிபிக்கல் சிம்டம்ஸையும் நான் சொன்னேன். இந்த ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும்போது கூட நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை போய் பார்க்கணும். இன்னைக்கு ஹலோ டாக்டரில் நம்ம ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் ஹார்ட் ஃபெயிலியரை பற்றி பார்த்தோம். அதோட டிஃப்ரென்சஸ் என்னன்றதை பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு ஹெல்த் டிப்போட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.